தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக ஸ்ரீ அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நாம் பார்க்க இருக்கிறோம்னா அதை பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல. அதை பார்ப்பதா, ஆராய்ச்சி செய்வதா, அதிலே மூழ்குவதா, அவரவருடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் அதை எடுத்துக்கொள்ளலாம். முதலாக இந்த பாடலை பாடிய போது, அதாவது இதை படித்த போது எனக்கு இருந்த அறிவினுடைய நிலை, திரும்ப அதை பேசியும் போது இருந்த அறிவினுடைய நிலை, இப்போது இந்த நேரத்திலே இருக்கக்கூடிய அறிவினுடைய நிலை என்று பார்க்கும்போது அது மாற்றமாக தெரிகிறது. அந்த பாடல் ஒன்று அதேதான், அதே வரிதான். இந்த இடத்துல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை படித்து ஒவ்வொரு முறை படிக்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. வரி அத்தனை வருடங்களாக மாறாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே அது புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அறிவு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதனால் முதலாவதாக நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொண்டுனா நம்முடைய மனதிற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ரொம்ப விஷயங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிந்ததை வைத்துக்கொண்டு இதுதான் பெரிது, இப்படித்தான் இருக்குது அப்படின்னு பிடிவாதம் செய்யாம ஃப்ரீயா மனதை ஆறு போல ஓட விட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே இது இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லாம எல்லாமே கரெக்டாக அந்த அருட்பேராற்றல் மிக துல்லியமாக அற்புதமாக கரெக்டாக நடத்தி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இப்போது பார்த்தோம் என்றால் உலகமும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கலாம். உலகம் நல்லா இருக்குன்னா நாம பார்க்கக்கூடிய பார்வையிலே தான். அது எப்போ அப்படிதான் இருக்குது. இங்க மாற்றம் நடக்கும்போது வேற மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் விஷயம். மகரிஷி அவர்கள் ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. உரைநடையாக இருக்கும்போது அதை படித்தோம்னா மறந்துடும். ஆனா கவிதை என்று இருந்தோம்னா கொஞ்சம் படித்து பார்த்தோம் என்றால் அது நன்றாக நினைவிலே நிற்கும். உரைநடை மறந்து விடும். ஆனால் கவி வகையிலே பார்க்கும்போது அது மறக்காம இருக்கும். அதுதான் கவிதை வகையில அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அன்னை லோகாம்பல் அவர்கள் மார்கழி மாதத்திலே கோலம் போடும்போது ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திண்ணையில அமர்ந்து கொண்டு அன்றைக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை சொல்லுவாங்க. அந்த கோலத்தை சுற்றி அவங்க எழுதுவாங்க. அந்த குடுவாஞ்சேரி கிராமத்தில் ரொம்ப பேரை போய் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி அவருடைய கவிதைக்கு பல்வேறு சிறப்பு இருக்கின்றது. ஒரே ஒரு கவிதையை மட்டும் நீங்க எடுத்து சில வரிகளை படித்துவிட்டு, படிக்கிறதுனா இது மற்ற புத்தகங்கள் போல படிக்கிறது கிடையாது, படிக்க கூடாது. சில வரிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு தியானம் போல பார்த்தோம்னா பல்வேறு அற்புதமான விஷயங்கள் நம்மிடத்திலே மாற்றம் நடக்கும். அதிலே ஒரு கவிதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். வேதத்தை யான் படித்ததில்லை,
ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிக்கப்படும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்ட ஓடிகள் அனைத்திற்கும் கருப்பொருளாய் பிறப்பிடமாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சுயநிலையை அகத்துணர அவரும் நானும் ஒன்றே. சுயநிலையை அகத்துணர அவரும் நானும் ஒன்றே. பாருங்க, இந்த கவிதைகள்லாம் அந்தந்த காலகட்டத்துல சமுதாயத்திலே உலக அரங்கிலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கூர்ந்து பார்க்கும்போது அந்த இயற்கை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்களை கருவியாக பயன்படுத்தி இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக அந்த இயற்கையே எழுதியது அப்படின்னு சொல்லலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு கருவி. இதன் மூலமாக எதிர்காலத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் பயன் பெற வேண்டும் என்பதற்காக இயற்கை அவரை பயன்படுத்தியது. இயற்கையை அவராக மாறி நிகழ்ந்தது. ஏனென்றால் இத்தனை கவிதைகள்லாம் ஒரு தனி மனிதன் சிந்தனை செய்தெல்லாம் எழுத முடியாது. சிந்தனை செய்தாலும் முடியாத விஷயம். ஆனா அதுவாக ஒரு அருவி மாதிரி அது போல வந்துகிட்டே இருக்கும் இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக. வேதத்தை யான் படித்ததில்லை. மகரிஷி அவங்களே 3வது தான் படித்திருக்கிறாரு. குடும்ப வறுமையின் காரணமாக அதிலே பெரிய போராட்டம், படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. தன்னுடைய 15-16 வயதில் தான் தனியாக டியூஷன் வைத்து கொண்டு ஆங்கிலம் எல்லாம் அப்போதான் கற்றுக்கிட்டார். இதுவே படிக்கலன்னா இங்க வேதத்தை அங்க படிக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு? எங்க புத்தகங்களை போய் தேடுவது? வேதத்தை நான் படித்ததில்லை. இதுவரை வேதத்தையே படிச்சது கிடையாது. ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வேதம் படிக்காமலே ஆனா வேதத்துடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத என்னை கண்டேன் அப்படிங்கிறார். வேதம் சாஸ்திரங்கள் அத்துணையுமே என்ன சொல்கின்றன? என்ன சொல்கின்றன என்றால், இந்த பரம்பொருளை தவிர, இந்த இறையை தவிர உலகிலே வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. இறையை தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த மெய்ப்பொருளை தவிர எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அது மட்டுமே இருக்குது. அதை கூர்ந்து பார்க்கும்போது அதனுடைய உட்பொருளாய் என்னை கண்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. தியானம் முதலாக கற்றுக்கொள்ள வந்தவர் இந்த பாடலை படித்தார். அவருக்கு எப்படி இருக்கும்? தியானம் பண்ணார்னா அப்புறம் எப்படி இருக்கும்? துரியாயுதம் பண்ணது பிறகு எப்படி இருக்கும்? அவர் மௌனம் இருந்தார்னா எப்படி இருக்கும்? அதன் பிறகு மனதை ஆறு போல ஓட விட்டா எப்படி இருக்கும்? எங்கெல்லாம் எல்லாமே அங்கே அப்படியே இருக்கின்றது. ஆனா இந்த இடத்துல மட்டும் மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நம்முடைய மனதால அறிவால புரிந்து கொள்கின்றோம். ஆனா இருக்கிறது எல்லாமே அப்படியே தான் இருக்குதுங்க. நமக்கு வேணா புரியாம வேணா இருக்கலாம். அந்த அளவிற்கு எல்லா இடத்திலையும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. அந்த கர்மயோக கொள்கையில ஒண்ணு மகரிஷி அவங்க சொல்வாங்க. அந்த மெய்ப்பொருள், அந்த இறைநிலை எல்லாமாக இருக்கின்றது. எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றது. எல்லாம் அறியும் ஆற்றலுடையது, அனைத்தையும் இயக்கக்கூடியது.
அதுதான் உட்பொருளாக நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை அறிவேன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. எல்லாரிடத்திலையும் உட்பொருளாக இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள் தான். இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் பார்க்கும்போது அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம்னா அதை கூட சரியா தெரிந்து கொள்வது கிடையாது. உன்னை பார்க்குறேன்னா இது மரம், மனிதன், விலங்கு என்று கண்கள் மூலம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். மற்ற புலன்களை பயன்படுத்தி தெரிந்து கொள்கின்றோம். நாம் தெரிந்து கொண்டாலும் நம்முடைய அறிவினுடைய திறனுக்கு தகுந்தாற் போலதான் காட்சி கிடைக்கும். நம்முடைய எந்த மாதிரி நம்ம வடிவெடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து தெரியும். அந்த உண்மை பொருளுக்கும் நாம எடுத்த காட்சிக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. எதுவுமே இருக்காது. நாம நினைத்து கொண்டு இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று வந்து பிடிவாதமாக இருக்கிறோம். அதான் இங்க பெரிய பிரச்சனையே. இந்த மனம் வந்து அந்த மாதிரி வடிவு எடுத்து விடுகின்றது. யாரை பார்த்தாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவர் இப்படிதான், உடனே அது ஒரு வடிவம் எடுத்து. ஏன்னா இதனுடைய புலன்கள் மாதிரி அந்த மாதிரி பழகி வந்திருக்கும். ஒரு நபரை வந்து பார்க்கும் போதே புதுசா பார்த்தா கூட இவர் இப்படி அப்படின்னு உடனே ஜட்ஜ் பண்ணும். இப்ப சுவைன்னு பார்த்தோன்னா திராட்சை, மாம்பழம், ஆப்பிள் எல்லாமே இனிக்கும். எல்லாமே இனிக்குதான். ஆனா ஒவ்வொன்றும் எப்படின்னு வெளியில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுவரை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது மரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரோஜா பூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சொன்ன காரணத்தினால வடிவெடுத்து அதுக்கு பெயர் வைத்திருக்கணும். இதுவரை நம்ம வந்து இதுவரை பார்த்திராத, கேட்டிராத ஒரு பறவையை பார்க்கிறோம். அந்த பேருக்கு நமக்கு இதுவரை நம்ம பார்த்ததில்ல, கேட்டது கிடையாது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? யார்கிட்டயாவது கேட்கணும் இது என்னன்னு. அப்பதான் அது வடிவெடுக்க முடியும். இந்த மாதிரி உருவமாக, குணமாக வடிவம் எடுத்து எடுத்து பழகியிருக்கிற மனது எப்போதும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம், கணத்துக்கு கணம் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஜட்ஜ் பண்ணாம இருந்தால் உள்ளது உள்ளவாறு தெரியும். அப்ப இருக்கட்டும், எது வேணா வரட்டும், 5 புலன்கள் எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனா எதையுமே பிடித்து வைக்காமல் இருந்தோம் என்றால் எல்லாமே ஓடிரும். எதுவுமே பிடித்து வைப்பது கிடையாது. இந்த இன்ப துன்பம் மட்டும் இல்ல, இன்பத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் துன்பத்தை உடனே அப்புறப்படுத்த வேண்டுங்கிற எண்ணமும் இல்லாம எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ, எதெல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோமோ, எதெல்லாம் நமக்கு அனுபவங்களாக வருகின்றனவோ அது அத்தனையுமே பிடித்து வைக்காம அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அப்படியே எல்லாமே ஓடி ஒரு ஆறு போல ஓடிக்கிட்டே இருக்கும். பிரவகித்து ஓடிக்கொண்டே இருக்குமே. இந்த மனதுக்கு வந்து பந்தமே இருக்கக்கூடாது. பிடித்தே வைக்கக்கூடாது. எதையுமே பிடித்து வைக்கக்கூடாது. அப்ப எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்காத காரணத்தினால அந்த அனுபவமும் ஓடி போயிரும். அந்த அனுபவிக்கிறவனும் அங்க இருக்கவே மாட்டான். ஏன்னா புத்தம் புதுதா இருக்கும். இதன் காரணமாக இந்த நான் என்ற உணர்வு, நான்கிற உணர்வு 2 விதமா சொல்லுவாங்க. நான்கிறது இந்த ஈகோன்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. இன்னொன்று நாம இருக்கிறோங்கிற இருக்குது பார்த்தீங்களா, நான்கிற உணர்வு, அந்த உணர்வு. அந்த ஈகோ பத்தி நம்ம பேச வேணாம். அது தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இருந்ததுன்னா அது வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப எல்லாமே பரம்பொருள் தான். எல்லா இடத்துலயும் நீக்கம் இருந்திருக்குது. எல்லாம் உள்ளது. எல்லா இடத்திலும் உள்ளது. எல்லாம் அறியும் ஆற்றல் உடையது என்பதை நம்புகிறேன், ஒத்துக்கொள்கின்றேன். கர்ம கர்மயோகிகளில் அது ஒரு கொள்கைங்க. நம்புறேன், ஒத்துக்கிறேன்னா இது வந்து அவர் சொல்றதுனால கேட்கலாம். எத்தனை பேர் உலகத்தை நம்புவாங்க, ஒத்துக்குவாங்க? தெரியாதே. அது தெரியக்கூடிய காலகட்டம் வரை அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும், அதன் மூலமா சமுதாயத்துல என்ன மாதிரிலாம் மாற்றம் ஏற்படும்.
கடவுள் இருக்கிறாரா இல்லையா யாரும் பார்த்தது கிடையாது. அதனால வேற யாரையாவது கேட்கணும். இது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவம் புரியலைன்னா தான் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்காக சொல்லக்கூடியது. எல்லா இடத்துலும் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கிறவங்களுக்கு அந்த நிலையை எப்படி சொல்வதுன்னு தெரியல. இதுதான் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டாங்க. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்படின்னாங்க மகரிஷி. அப்ப அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஆனா நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறா எல்லாரும் போய் கேட்கணும். ஆனா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத யார்கிட்டயோ போய் கேட்கணுமா? நான் இருக்குங்க, நான் இருக்கேனா இல்லையான்னு போய் யாராவது கேட்பாங்களா? யாரையுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா அது தெரியும். இப்ப இரவு நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. எந்த பொருளுமே தெரியலீங்க. பொருளோ நபரோ எதுவுமே தெரியல, கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இருக்கிறேங்கிறதுக்கு ஏதாவது லைட் வேணுமா தெரிஞ்சுக்கிறதுக்கு? நான் இருக்கிறேங்கன்னு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப அதை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. உடலை விட்டு உயிர் பிரிந்து விட்டால் கூட அங்க கூட இறந்துட்டது கூட அதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ கூட அந்த நான்கிற உணர்வு இருக்குங்க. ஏன் எல்லாம் இது மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க? ஆக நம்ம பேசுறவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதே, ஏன் அப்படி அழறாங்க? அவங்கெல்லாம் கத்துறதெல்லாம் கேட்குது, நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. அப்போதான் தெரியுது அந்த நான்கிற உணர்வு உடலை விட்டு வெளியே வந்து விட்டது அப்படிங்கிறது. இறந்தது கூட இறந்ததுக்கு பிறகுதாங்க தெரியும். அப்ப நான்கிற உணர்வு அதுதான் மெய்ப்பொருள். அதுவும் எல்லா இடத்துலயும் இருக்குது, எங்கேயுமே இருக்குது. இதெல்லாம் இவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியாத காரணத்தினால, கொடுத்தாலும் அவங்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி புரிந்து கொள்வாங்க. அதுதான் சொன்னாரு. வேதத்தையே படித்தது கிடையாது, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். நானே இறைவன், நானே மெய்ப்பொருள். வள்ளலார் இவரு பரஞ்சோதி மகான் நான் கடவுள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஓஷோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நான் கடவுள்னு டிக்ளரே பண்றேன் அப்படிங்கிறாரு. எல்லாருமே அந்த நேரத்துல அதை ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி தன்னையே ஒரு கடவுளாக பார்க்கணும்னா அது சாதாரண இருக்கிறவங்களும் ஏதோ தான் கடவுள்னா ஏதோ ஆணவமா இருக்கிற மாதிரி சொல்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் பண்ணியிருக்கிறவங்க அவங்க. அதுக்குதான் அந்த வார்த்தையில கூட வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு மகரிஷி என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள் அப்படின்னு உணர்ந்துட்டா நான் கடவுள்னு சொல்ல வேணாம். நான் கடவுள்னு சொல்ல வேணாம், நானும் கடவுள்னு சொல்லுங்கிறாரு. என்ன அற்புதம் பாருங்க. நான் கடவுள்னா அப்புறம் மற்றவங்களாம் யாரு? அப்ப நானும் கடவுள்னா எல்லாமே கடவுள் தான், எல்லாமே பரம்பொருள் தான். பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே அதை தவிர எதுவுமே கிடையாது. இது எப்படிங்க ஃபீல் பண்றது? வார்த்தையில பேசிட்டு இருந்தா அது கிடைக்குமா? அதை கூட உணர தேவையில்லைங்க. இந்த மனதை மட்டும் எந்தவித பிடிப்பு இல்லாம, பந்தம் இல்லாம ஒரு ஆறு போல ஓட விட்டு எப்பவுமே ஃப்ரீயா இருந்ததுன்னா, எந்த நேரமும் எதுவுமே இல்லாம இருந்தா அதுதான். எப்படி இயற்கை இருக்கிற இடம் தெரியாம இருக்கின்றதோ அந்த நிலையிலே இருக்க முடியும். அதை உணர்ந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த ஒரு நிகழ்வை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னொரு முறை நான் சொல்கின்றேன். மகரிஷி அவங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அது அனைத்துமே பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. எப்படி பார்க்கிற இடத்தெல்லாம் பரம்பொருளா இருக்குது அப்படிங்கிற காட்சி. நிஜமாகவே இவ்வளவு பொருள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி வந்திருக்கும்? இந்த கோடானு கோடி சூரியன்கள், இந்த பூமி, இது அத்தனையுமே எப்படி வந்தது? அதுக்கு மூலம் என்ன என்று பார்த்தோம்னா, அத்துணையுமே ஒரு காலகட்டத்துல
ஒரே ஒரு பொருள்ல இருந்து தான், அந்த மெய்ப்பொருள்ல இருந்து தான், அந்த சுத்த வெளி இருந்து தான், அதிலிருந்து தான், அந்த அசையாம இருக்கக்கூடிய ஒரு பகுதியில்தான் இத்தனை நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. அந்த சுத்த வெளி தான் அசைந்து விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, ஓரறிவு தாவரம் முதல் 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்திருக்கின்றது. அப்படி பார்த்தோம்னா என்ன பார்க்கணும்? ஒரு ரோஜா பூவை எடுத்து பார்க்கணும். ஒரு ரோஜா பூ பார்ப்பதற்கு ரோஜா பூ. இது எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. மண்ணுக்கு மூளை என்ன? விண்ணு. விண்ணுக்கு மூளை என்ன? சுத்தவெளி. அப்ப சுத்தவெளியிலிருந்து தான் இந்த ரோஜா பூ வந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு விடியற்கால நேரத்துல இந்த பொருட்களை பிரித்து பார்க்கணும். இப்போ ரோஜா பூவை எப்படி பார்க்கணும்? ரோஜா பூவை பார்ப்பது கிடையாது, அந்த இறைவனாக பார்க்கிறது. இது மாதிரி பிரிச்சு பார்க்கணும். ஒரு ரோஜா பூ கணவன், மனைவி, குழந்தை, கழுதை, குதிரை, நட்சத்திரம், ஏரி, குளம், என்னென்னலாம் அப்ப தோணுதோ அதை அத்தனையும் அப்படியே பிரித்து பிரித்து வந்து பார்த்து அதை வந்து சுத்தவெளி தான் தோன்றியது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். குறிப்பிட்ட காலகட்டத்துல என்ன ஆகுங்க? இது பிரித்து பழகி இருக்கிற காரணத்தால எல்லாமே பரம்பொருள் தான் அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். இதுக்கு மகரிஷி இதுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த பயிற்சியை நானும் தொடர்ந்து செய்தேன். அந்த பயிற்சிக்கு ஒரு வெற்றியும் கிடைத்தது. ஒரு நாள் ஆழியார்ல வந்து மௌனம் இருக்கும்போது காலையில் எழுந்து வந்தேன். எழுந்து வந்து வெளியில வந்து பார்க்கிறேன். அங்க வந்து நூற்றுக்கணக்கான செருப்புகள் வெளியில விட்டுருக்குறாங்க. என் செருப்பை தேடி மாட்டும் போது பார்த்தா எல்லா செருப்புமே அப்படியே இறைநிலை மாதிரி தெரியுது. நான் எப்படிங்க அதை வார்த்தையில சொல்ல முடியுங்களா? எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படி போனா இந்த இந்த காட்சி வந்து 1 மணி நேரத்துக்கு இருந்ததுங்க. எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இறைதான். அந்த அது எப்படி சொல்றது? அந்த சூக்கமான அந்த அற்புதமான ஒரு காட்சி. அதன் காரணமாக அறிவினுடைய நிலை எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும்னா வாய்ப்பு கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் எல்லாமே என்ன உணர்வு பாருங்க. அந்த பிரித்து பார்த்த காரணத்தினால. அதனால நாமும் அதுக்கு வந்து முயற்சி செய்யலாம். நாளொன்றுக்கு ஒரு 100க்கான பொருட்களை பிரித்து பிரித்து பார்த்து பார்த்து பழகி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்டதுல எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப வேதத்தின் உட்பொருளா எல்லாமே அதான் இருக்குது. யாரு? நபர் மட்டுமா? எல்லாமே. என்ன அழகு பாருங்க. அந்த நிலைக்கு தாங்க போகணும் மனிதன். இதை வந்து பேசி கொண்டு இருக்காம படித்துட்டு பேசி கொண்டு இருக்காம அதுவும் மாறி நாங்க பேச்சுக்கே இடமே இல்லை. அனாவசியமா பேசுறதுக்கே தோணாது. என்ன இயற்கையே பார்த்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். எனக்குலாம் அடிக்கடி அது வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பேர் வந்து அதை கூட நிறுத்திட்டு அப்படியே நல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த மலைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் இன்னும் சூக்குமா இந்த மாதிரி அற்புதமாக இருந்து கொண்டு உடலையும் எடுக்காம உடலையும் பயன்படுத்தாம தங்களுடைய சூக்கமாக ஆற்றலை கொடுத்து உலகத்தை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூக்குமத்தை புரிந்து கொண்டோம் என்றால் நாமும் அதுக்கு வந்து இடம் கொடுக்கலாம். அந்த இடம் கொடுக்கணும்னா மனதை ஆறு போல ஓட விடும். அடுத்த வரி, வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை. வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை. ஏன் அப்படின்னா இந்த வாதம்னு வந்து விட்டதுன்னா யாருக்கும் யாரையும் புரிய வைக்க முடியாது. அவங்கவுங்க பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால இவர் வந்து அந்த வாதத்துக்கு போறதே கிடையாது. இன்னும் கூட அற்புதமா சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, என்னுடைய அறிவுக்கு எட்டியதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அறிவுக்கு எடுத்துக்கன்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுடுங்க.
உங்களுக்கும் நஷ்டம் கிடையாது, எனக்கும் நஷ்டம் கிடையாது. முடிஞ்சு போயிடுச்சா? நான் கேட்கறது, நான் சொல்றத அப்படியே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் உங்க ஒத்துக்க சொல்லல, உங்களுக்கு நான் திணிக்கல. பேச்சே கிடையாது. யாருகிட்டயும் வம்புக்கே போறது கிடையாது. யாரை பத்தியும் குறை சொல்றதே கிடையாது. அதனாலதான் அவ்வளவு வெற்றிகரமா அவரால செய்ய முடியுது. அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் பாட்டுக்கு உலக சமாதானத்துக்கு என்ன வேலை பார்க்கணும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு போறதே கிடையாது. வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை. ஆனால் வாதிக்கப்படும் பொருளாய் உள்ளேன். அந்த காலத்துல முதலாக ஆன்மீகத்திலே மாபெரும் ஒரு திரட்சி முறையை ஏற்படுத்தினவர். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆன்மீகம்னா துறவினா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், காவி வேட்டி கட்டணும், குடும்பத்தை விட்டு வெளியில வந்துடணும், அதெல்லாம் மாற்றி அமைத்து அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பெரிய உரைநிலையாக இருந்த ஆன்மீகத்தை உடைத்து எறிந்தவர் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. உடைச்சு எறிந்தார். இப்போது நம்முடைய கடமை திரும்ப அந்த உரைநிலைக்கு போகாம அப்படியே கொண்டு போகணும். அதுதான் முக்கியமானது. இதுவரை இருக்கிறவங்களை பார்த்தோம்னா இதுவரை உலகத்துல எத்தனை ஆன்மீக அமைப்புகள் வந்திருக்கின்றன, எத்தனை பேர் வந்தாங்க. ஆனா என்ன ஒரு டிராபேக்னா, ஏன் இது நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் மறைந்தவுடன் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது அப்படியே மங்கி விடுகின்றது. இருந்தாலும் இந்த இயற்கை எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகும். ஏன் கேட்டீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கை யாராவது ஒருத்தரை அனுப்பி வைக்கும். அவ்வளவுதான். அவங்க தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமைப்பு தான் கிடையாது. அதுதான் கொண்டு போகணும்னு கிடையாது. அவங்களே வேற இதுல வருவாங்க, வேற ரூபத்துல வருவாங்க, வேற அமைப்புகள் கூட வருவாங்க. அதனால அப்படி அதையும் நம்ம பிடித்து வைக்காம ஆறு போல ஓட விட்டுற வேண்டியதான். வாதிக்கப்படும் பொருளாய் உள்ளேன்னா இவர் யாரு? முதலாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கிறாரு. இந்த தியானத்தை பெண்களுக்கெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாதுன்னா பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சம்பந்தம் கிடையாது, அதெல்லாம் வேற லெவலு. யாரும் தியானமே கற்றுக்கொள்ள முடியாது, எல்லாம் உடைச்சு எரிஞ்சு மாத்தினாரு. எதையுமே துறக்க தேவையில்லை. நீங்க ஆபீஸுக்கு போய்க்கலாம், நீங்க இது பிசினஸ் பண்ணிக்கலாம், குடும்பம் நடத்தலாம். அதற்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம் அப்படின்னு சர்வ சாதாரணமான இப்போது கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை பரவி விரிந்து இருக்குதுன்னா, அந்த காலகட்டத்திலே எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதெல்லாம் எடுத்துக்காம உடைத்தெறிந்த காரணத்தால இவரை பத்தி ரொம்ப பேர் பேசினாங்க. வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிக்கப்படும் பொருளாய் உள்ளே வாதிக்கப்படக்கூடியவராக இருக்கிறாங்க. அந்த குறையை காண முடியாத அற்புதமான அந்த தனி மனிதன் மூலம்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று ஸ்ட்ராங்காக நினைத்து அதுக்கு உண்டான செயலை செய்து நேருக்கு நேர் முக்கால்வாசி தன்னுடைய உழைப்புக்கு உண்டான வெற்றியை தானே பார்த்தவர் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. பேதித்த அண்ட கோடிகளாய் அனைத்திற்கும் கருப்பொருளாய் பிறப்புடமாய் என கண்டேன். பேதித்த அண்ட கோடிகள் அனைத்திற்கும் கருப்பொருளாய் பிறப்புடமாய் என கண்டேன். இது எத்தனை எங்க இருந்து வந்ததுங்க? இந்த பேதித்த அண்ட கோடிகள், இந்த அண்ட கோடினா கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் அத்துணையுமே எங்க இருந்து வந்தது? சுத்த வெளியிலிருந்து வந்தது. பேதித்த அண்ட கோடி அனைத்திற்கும் கருப்பொருளாய் பிறப்பிடமாய் என்னை கண்டேன்னா இவர்கிட்ட இருந்தா எல்லாமே பிறந்திருக்குதான். ஏனென்றால் சுத்த வெளியில்தான் எல்லாமே தோன்றியது. இவர் சுத்த வெளியாக மாறின காரணத்தினால எல்லாமே ஏங்கிட்டு இருந்தா தோன்றுதுன்னு அந்த கவிதையில வருதுன்னா அது என்ன அற்புத கவிதை பாருங்க. அந்த அந்த நிலையில போய் அந்த கவிதை எழுதிய ஒரு நிலையில போயிட்டு அவரோட உயிர் கலப்பு பெற்று அந்த எழுதும் போது அவருடைய உடல்நிலை, மனநிலை எப்படி இருந்தது, எந்த மாதிரி பேரின்ப உணர்வு இருந்தது.
அதுக்கு போக வேணாம், கொஞ்சம் கற்பனை பண்ணாவே போயிடும். கற்பனை பண்ணவே அந்த நிலைக்கு போயிட முடியும். அதுக்கு என்ன வேணும்னா, இந்த எதையுமே பிடித்து வைக்காம இருந்தாதான் அது கிடைக்கும். ஏனென்றால், இந்த பிடித்து வைத்த காரணத்தினால நம்முடைய மனதிற்கு வெறுப்பு உணர்வு ஏற்பட்டுடும். அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டுனா விருப்பு வெறுப்பே கிடையாது. ஆனா அந்த சுத்தவெளிக்கு விருப்பு ஏதாவது இருக்குதா? யாராவது புகழ்ந்தா, திட்டுனா ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த செயல் செய்யறான், அதுக்கு உண்டான விளைவு அது கொடுக்குது, அவ்வளவுதான். விளைவு கொடுக்குதான் தனியா ஒரு ஆள் இருந்துட்டு கொடுப்பது கிடையாது. செயல் செய்யும் போதே அதுக்கு உண்டான விளைவு தொக்கி நிற்கிறது. இறைவன் கொடுப்பது கிடையாது. இறைவனே விளைவாக வருகிறான். அப்ப எல்லா இடத்துலயும் அதுதான். அந்த மாதிரி ஏங்க, அந்த சுத்தவெளி எப்ப தோன்றியது? அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அந்த நிலையில இருக்குது. அதுவாக மாறி கூர்ந்து பார்த்தா எப்படி? அவரிடத்திலிருந்தான் உதித்தது அப்படின்னு ஒரு ஒரு உணர்வுனா எப்படிங்க? ஏங்க, நம்ம பேசக்கூடாதுங்க, கேட்கக்கூடாதுங்க. அதுவா மாறிடுதுங்க. ஏன் எப்படிலாம் கேள்விலாம் கேட்கவே கூடாது. நான் இருக்கனா இல்லையான்னு யார்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப இவ்வளவு பெரிய மகான்கள், இவ்வளவு பெரியவங்க, எத்தனை இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீ ஏன் மெய்ப்பொருள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தான் சந்தேகம் வருது? ஏன்? என்னதான் சொன்னாலும் நாம அனுபவிச்சு பார்த்தா தானே தெரியும். ஆனா இத மட்டும் பார்த்துக்குங்க. நீயே மெய்ப்பொருள். அதாவது நான் இருக்கேங்கிற உணர்வு இருக்குல்ல, இது யார்ட்ட கேட்க தேவையில்லைல்ல. அதனால கொஞ்ச நேரம் நீங்க ஒரு 5 நிமிடம் கூட, அதாவது நான் இருக்கேன், அதாவது எல்லாத்தையும் விட்டுடணும். அந்த அந்த பேரு, ஊரு, புகழ், அந்த பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த கண்ண மூடி நான் உணர்வு. நான்னா அந்த அந்த ஈகோ சொல்லல. அந்த உணர்வு. அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது பாத்தீங்களா? அந்த உணர்வை கூட கவனித்தால் கூட போதுமானது. இது மாதிரி எல்லா பொருட்களையும் பிரித்து பார்த்தா அந்த நிலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்து, சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சோதிப்போர். மனிதனுக்கு ஏன் தான் இந்த மாதிரி சந்தேகம் வருதோ தெரியல. யாராவது பொய் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நம்பிடுவாங்க. உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க. என்ன கொடுமையா இருக்குது. தெளிவாக தெளிவாக, அற்புதமாக, அழகாக, கிளீனாக எல்லாமே கொடுத்துட்டார் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. எதிர்காலத்துல எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், உலக சமாதானம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி அந்த அரசாங்கமே நடக்கணுங்கிறது கூட எல்லாமே கொடுத்துட்டாரு. இவ்வளவு தொலைநோக்கு பார்வையில கொடுத்தாருன்னா அங்க என்ன நடக்குது, அப்ப இயற்கை எப்படி வேலை பார்க்குதுன்னு அதை புரிஞ்சுக்கலாம்ல. செயலொழி தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம்ல. என்ன செய்யறோமோ செயலுக்கு உண்டான விளைவு வரும். இது மறுக்கவோ, மாற்றவோ, மறைக்கவோ முடியாது. இத தெளிவா இருக்கணும். தெளிவாக இருக்கணும். நம்ம எதற்காக திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னா, இந்த அறிவை பயன்படுத்தி நாம செயல்படும் போது எது கரெக்ட் தப்பு என்ன ஏதுங்கிறது குழப்பம் ஏற்படுது. அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறாங்க. இந்த அறிவிலே குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் மனதிலே எதையுமே பிடித்து வைக்காம அப்படியே ஆறு போல ஓட விட்ட காரணத்தினால இந்த அறிவு மனதை சரி பண்றதுக்கு எந்தவித முயற்சியும் எடுக்காம இந்த அறிவு புறத்துல மட்டும்தான் செயல்படுவேன். அதற்கு இந்த மனதை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லும்போது இந்த மனமே அறிவுக்கு துணையாக வருகின்றது. எல்லா காரியம் வெற்றிகரமா செய்யலாம். யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுறவங்களுக்கு துன்பத்தை போக்காட கூடிய அளவிலே நம்முடைய அறிவு வந்துவிடும். அந்த அறிவை கொண்டு செயல்பட்டோம்னா தான் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷியருடைய கண்ட கனவை கொண்டு போக முடியும். இல்லைன்னா குழப்பிக்கிட்டு இன்னும் சிக்கிக்கிட்டு ஏன் இப்படி இருக்கு, ஏன் கஷ்டமா இருக்கு, உன்னால தியானம் பண்ணனே ஏன் இப்படி இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இருந்தாலும் நல்லாதான் இருக்குது, அதன் பிறகு தூங்கி வச்சுலாம் மறந்து போடுதுன்னு எத்தனை வருடமா இப்படி இருக்கிறது, எத்தனை வருடமா, எத்தனை பிறவியாக இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க.
அதனால அறிவை தெளிவா பயன்படுத்தணும்னா மனதை மட்டும் சரி பண்ணக்கூடிய வேலையை அப்படியே விட்டுட்டு என்ன உணவு வந்தாலும் சரி அது அப்படின்னா அதை கண்டுக்காம பொறுப்பு இல்லாம இருந்தோம்னா அந்த தெளிவு துணிவு மாறிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அறிவேதான் தெய்வம். அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கு. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். எதுக்கு பயப்படணும்? துணிந்து உரைப்போம், அறிவேதான் தெய்வம்னா அந்த அளவுக்கு தெளிவு நமக்கு வரணும்ல. சோதிப்போர் புலனறிவால் என்னை காணா. ஏன்னா இவர் எப்படி அமௌண்டவரு? நானும் பழம்புற சொல்லி இருக்கிறேன். ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி. ஒருத்தர் வந்து பார்ட்டி நடக்குது, அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்றாரு, வாங்க நீங்கள் நைட் பார்ட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. என்னங்கண்ணா அப்புறம் இது மாதிரிலாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஆடா நான் இதுவரை நான் யூஸ் பண்ணவே இல்லையே எது மது அருந்துறது. கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், இவர் போய் ஒரு 4 பேர்கிட்ட அப்பா அம்மாக்கிட்டேயோ இன்னும் 4 பேர்கிட்ட ஏங்க இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டுங்க தண்ணி போடுறதுக்கு கூப்பிட்றாங்க போகலாமா அப்படின்னு போய் விசாரிப்பாரா? யாரையும் விசாரிக்க மாட்டாரு. சரி போயிடலான்னு. நானும் பல முறை பார்த்துருக்கேன், பல ஆண்களை பார்த்துருக்குறேன். இல்லைங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து அறிவித்திரு கோயிலுக்கு வந்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் ஜாயின் பண்ணலைங்க. இந்த கிளாஸை நான் வந்து நடந்து வேடிக்கை பார்க்குறேன். அப்புறமே நான் வந்து கத்துக்கிறேங்க. நான் ரொம்ப பேர் பார்த்தேன்ல. தண்ணி போட கூப்பிட்டா ஏறு விசாரிக்கிறது இல்லை. ஏயா ஒரு உலகத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை கத்து கொடுக்குறாரு, அப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் கத்துக்கிறாங்க. நான் வந்து பார்த்துட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு இதனால என்ன நன்மைன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரிங்க நான் அடுத்த மாதம் வந்து ஜாயின் பண்றேன்னு போவாங்க. அதான் சோதிப்போர் புலனறிவால் என்னை காணா. இந்த மாதிரி டவுட்டா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆறு போல ஓட விடல. அவங்களுக்கு அது தெரியல. சந்தேகப்பட்டாலும் வந்து கதைக்காவாது. அந்த மைண்ட் தான் இருக்கும். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுய நிலையை அகத்துணர அவரும் நானும் ஒன்றே. உண்மையாவே அவர்கிட்ட என்ன சுயமாக அவரிடத்துல என்ன இருக்கின்றது அது வந்து உணர்ந்துகிட்டார்னா சுயநிலையை உணர அகத்துணர அவரும் நானும் ஒன்றே. முடிஞ்சு போச்சு. நானும் அவர் தான் ஒண்ணுதான். தயவு செய்து அன்பிற்கினியவர்களே, நம்மை நாமே தாழ்வாக நினைத்து கொள்ள வேணாம். எது வேணா நடந்துருக்கட்டும், எப்படி வேணா நடந்துக்கிட்டுங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? முடிந்தது முடிந்து விட்டது. இனிமே அதை எதுவுமே செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்படி நடந்திருக்கலாம், அப்படி பேச்சுக்கே வேணாம். ஒண்ணுமே செய்ய வேணாங்க. அதை முழுமையாக எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க, முடிச்சிருங்க. இன்னையோட முடிச்சுக்கணும். நடந்தது நடந்தது, முடிந்தது முடிந்தது. அதை எழுத்துக் கொள்ளவே கூடாது. அடுத்து என்னங்கிறத பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுறலாம். டவுட்டே வேணாம். சுயநிலையை அகத்துணர அவரும் நானும் ஒன்றேன்னா இந்த வார்த்தை எல்லாத்தையும் விட்டுடுங்க. எல்லாமே விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா அது மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல. ஏங்க ஏங்க எத்தனை பேர் என்ன தெரியுமா என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஏங்க 543 எம்பியில 242 பேரு வந்து அவங்க பேர்ல கேஸ் இருக்கும். எது? கொலை, பாலியல் தொந்தரவு, கடத்தல், இன்னும் என்னென்னமோ இல்ல அவங்க மேல கேஸ் நடக்குது. அவங்க தான் நிக்க வச்சு அங்க போயிருக்கிறாங்க. என்ன குடும்பம் பாருங்க. அலட்டிக்கிறதே இல்ல. மனசாட்சியே கிடையாது. ஏங்க அவங்கெல்லாம் இருக்கிறப்ப வேதாத்திரி மகரிஷி சீடனா இருந்துகிட்டு
சாதாரணமா வீட்டுல ஒரு கோபம் வந்ததுக்கு போய் ஏங்க அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? சாதாரணமா அதுவும் வெளிநபர்கிட்ட கூட இல்ல, குழந்தைகிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கோபம் வந்ததுக்கு போய் எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? இதெல்லாம் உரிமை, நாம எல்லாம் ஒரு யூனிட். இதுக்கு கோபம் வந்ததுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க. கோபம் வரக்கூடாது, போராடாதீங்க, அப்படியே ஃப்ரீயா விடுங்க. என்னென்னமோ பண்றான், ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு குற்றுணர்வா இருந்துகிட்டு, இந்த குற்ற உணர்வு வந்து தவத்தை கெடுத்துக்கிட்டு, குற்ற உணர்வு கூட அடைய வேணாம். குற்ற உணர்வு வந்து எதுக்கு வருது? அது நம்முடைய நன்மைக்கு வருது. அந்த குற்ற உணர்வை பயன்படுத்தி எதிர்காலத்தை அந்த மாதிரி செயல் செய்யாதீங்க. அதுக்கு வேணா அதை பயன்படுத்திக்கங்க. அந்த நினைவை அதுக்கு பயன்படுத்திக்கலாம். மீதி அத்தனையும் அதை கூட பிடிச்சு வைக்காம ஆறு போலும் ஓட விடுங்க. ஏன்னா இதன் காரணமாக அவர் கொடுத்த அந்த காந்த சக்தியும் அதுவும் வந்து கரைஞ்சி போயிருதுங்க. செயல்பட முடியலைங்க. அறிவால சரியா செயல்பட முடியுங்க. தெளிவா இருக்க முடியலைங்க. எடுத்த பாதை கரெக்ட், இது சிறப்பானது. ஏன் வந்து தைரியமா போக முடியல, நம்ம நல்ல ஒரு நிலையில இருக்கிறோங்கிறத ஏன் வந்து மறுக்க வேண்டும்? ஏன் அந்த மாதிரி நினைச்சுக்கணும், தாழ்வா நினைச்சுக்கணும்? சுயநிலையை அகத்துணர அவரும் நானும் ஒன்று என்ன முடிஞ்சு போச்சுங்க. வேதாத்திரி மகரிஷி நாம தாங்க. இது மேடை பேச்சு கிடையாது. நிஜமாகவே அந்த மாதிரி தான் என்ன மாறுமோ தன்னை மாதிரியே தன்னை விட அதிகமான உயர்நிலைக்கு செல்லணும் அப்படின்னு அந்த ஏக்கம் கொண்டவருங்க. அதனால இந்த கவிதைய படித்து பாருங்க. ஒரு மாதம் கழிச்சு பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க. நம்முடைய அறிவினுடைய மாற்றத்தை தெரிஞ்சுக்கலாம். பர்மனண்டா நான் இருக்கேன். நாங்கிற உணர்வு. கண்ண மூடி பாருங்க, நான்கிற உணர்வு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் கழிச்சிருங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்குல்ல, அப்ப எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த உடல் போய்விட்டால் கூட அது இருக்கும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆகவே எதையுமே பிடித்து வைக்காம, எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்காம, ஏன்னா அனுபவத்தை பிடித்து வைத்தனா திரும்ப ஒரு தியானத்துல ஒரு அனுபவம் கிடைச்சுன்னா திரும்ப அந்த அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தோன்னா அந்த அனுபவம் கிடைக்காதுங்க. அந்த அனுபவத்தை மறந்துட்டோம்னா ஆயிரக்கணக்கான அனுபவங்கள் எத்தனையோ இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கிடைக்கும். அப்புறம் சர்வ சாதாரண போயிடும், இவ்வளவுதானான்னு போயிடும். இயற்கை எப்படி இருக்குங்க, எப்படி நடத்திக்கிட்டு இருக்குங்க, அப்படியே என்ன அழகாக உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் இதுவரை கோடிக்கணக்கான நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது அத்தனை மனிதனிடத்திலே. இதை தாண்டி இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் தெரியாம கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் பிரமேயத்தில் உழவி கொண்டிருக்கின்றது. இந்த மனித பூமியில இருக்கிற மனித மனதுக்கு மட்டும்தான் இது தெரியுது, தெரியக்கூடிய ஆற்றல் இருக்குது. இந்த நேரத்துல 700 கோடி பேர் இருக்கானா, எத்தனை நிகழ்ச்சிகள் எப்படியோ அற்புதமா அது நடத்துதுங்க. ஆனா ரசிக்கலாங்க. இருக்கிற நாள் எவ்வளவு நாள்னு தெரியாதுங்க. ஏங்க இருக்கிறத ரசிக்கலாங்க. இருக்கிற இந்த எதுக்கோ ஆசைப்பட்டு இருக்கிற இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாம போயிரும்ல. அதனால அப்படி ஆறு போல ஓட விடுங்க. ஒண்ணுமே செய்ய வேணாம். அகத்தை பொறுத்தவரை நமக்கு வேலையே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்படியே இருக்கணும், அப்படியே ஏத்துக்கணும். அங்க செய்வதற்கு வேலையே இல்லை என்று புரிந்து கொண்டாலே போதும். இந்த இடத்துல வேலை கூட கிடையாது. இதை புரிந்துகிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த புரிந்து விட்டாலே அது வேற டைமென்ஷனுக்கு போயிருங்க, வேற பரிமாணத்துக்கு போயிருங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், தியானம் பண்ண என்ஜாய் பண்ணலாம், பயப்படாம தற்சோதனம் பண்ணலாம். இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை. மெய்ப்பொருளே இங்க இருக்கக்கூடிய காரணத்தால ஏதாவது இருந்துன்னா அதுவே சீரமைச்சுக்குங்க, அதுவே தூய்மைப்படுத்திக்கும். தண்ணீர் வந்து தென்ன சாக்கடை ஆயிரும், அதே ஓட விட்டா வந்து தூய்மையாயிரும். ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது, தூய்மையான ஆறாக இருக்கின்றது. பல ஊர்ல வந்து சாக்கடை வந்து சேருது, ஓடும்போது சாக்கடையா மாறிடுது. அந்த சாக்கடையே தொடர்ந்து ஓடும்போது கொஞ்சம் தூரத்துல அதுவே வந்து தூய்மையா மாறிடுது. அடுத்த ஊர்ல வந்து அந்த கும்பாபிஷேக்கு அந்த நீரை தான் எடுக்கிறாங்க. எது சாக்கடையா ஓடணும் நீர், ஓட ஓட தூய்மையாகுது. அது போல மனதை பிடித்து வைக்காம மனம் தானா தூய்மையாயிரும். அந்த தூய்மையை ஆக்கணுங்கிற பொறுப்பு நாம எடுத்துக்க தேவையில்லை. அந்த பொறுப்பை எடுத்தோம்னா பெரிய மாபெரும் போராட்டம் வந்து விடும், தானாவே சரியாயிடும். அந்த மனதை சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்குது. அது சூப்பரா கிளீன் பண்ணிருங்க.
நம்மலாம் வேணாம், நம்மலாம் முயற்சி பண்ண வேணாங்க. முயற்சி பண்ணா தோல்விதான் கிடைக்கும். இயற்கையோட போராட முடியுமா? முடியாது. இந்த பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இது வந்து பெரிய கடினமான விஷயமே கிடையாது. எல்லா பொருளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமேன்னா இத இந்த இந்த மனதுக்கு எந்தவித பந்தமும் இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த இதுவரை அத்துணை பேரும் சொன்ன தத்துவம் புரியும். இல்லைன்னா பேசுனது பேசுனதாவே இருக்கும். நாம வந்து அப்படியே தான் இருப்போம். எத்தனை பிறவி எடுத்தாலும் அப்படியே தான் இருப்போம். செக்குமாடு மாதிரி திரும்ப திரும்ப அதை தான் செய்து கொண்டிருப்போம். ஆகவே அங்க வேலையே கிடையாது. அகத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யாமல் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி நிறைவாக அந்த போரில்லா நல்லுலகம் வந்து திரும்ப திரும்ப ஏன் பேசுறேன்னா அவரு ஏக்கத்தை நான் எக்கச்சக்கமா அனுபவிச்சிருக்கேன். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியல தவிர அந்த மௌனத்துல அப்படியே அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க. ஏங்க தான் அவர் இப்படி இருக்கிறாரோ தெரியல. அந்த உலகம் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அமைதியோடு இருக்கணும், எங்கேயுமே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அப்படின்னா நேத்துக்கு என்ன நடந்தது? கெட்ட விஷயத்துக்கு போகலையே, கெட்ட காரியத்தில் ஈடுபடலையே, ஆன்மீக சொற்பொழிவுக்கு தான் கேட்க போனாங்க. ஏங்க 116 பேர், 107 பெண்கள், 7 குழந்தைங்க, ஜென்ஸ் ஒரே ஒரு ஆளு. ஏங்க நல்ல விஷயம் பேசுறாங்க. ஏங்க நல்ல விஷயம் பேசி நம்பித்தானே போனாங்க. அவ்வளோ பெரிய கும்பல் திரட்டுன்னா எங்க நம்ம இதுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 23 பேர் இருக்கிறாங்களா? சரி, நான் இது கூட பார்க்கறதே கிடையாது. காலையும் மாலையும் அது இதுன்னு நண்பனி சார் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. 23 பேர். ஆனா அங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க போய் கேட்டுட்டு முடிச்சிட்டு வெளியில போகும்போது ஒரு 116 பேர் இறந்துருக்கிறாங்கன்னா என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுதான் சொல்றேன், அறிவினுடைய இயலாமை முடியவே முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. விட்டுறலாங்க. என்ன அது நடந்ததுங்க? ஏங்க வேற ஏதாவது காரியத்துக்கு போனாலும் பரவாயில்ல. வரும்போது நம்ம நல்ல ஒரு ஆன்மீகத்துல முன்னேறணும்னு தானே வந்திருப்பாங்க. ஏன் இந்த இது? நம்முடைய அறிவுக்கு எட்டாவது விட்டுற வேண்டியதான். அப்ப நீயே மெய்ப்பொருளுங்கிறீங்க, மெய்ப்பொருளுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அப்படி அர்த்தம் அல்ல. அந்த சுத்து வலிக்கும் மனம் கிடையாது. அது விளைவு தான் கொடுக்கும். அதுக்கு எதுவும் தெரியாது. அது ஒண்ணும் கிடையாது அது. இருந்தாலும் அந்த ஆன்மாக்கள் வந்து அடுத்த நிலையில நல்ல நிலைக்கு போயிட்டு அந்த சுத்த வழியை சீக்கிரம் அடையணும். அதெல்லாம் இன்னொரு பிறப்பெடுக்கிறதுன்னு எவன் நாளாவது தெரில. ரொம்ப வருந்தத்தக்க செய்தி தான். நம்ம தனி மனிதன் அமைதி பெறணும். தன்னை மெய்ப்பொருள் என்று உணரலாத காரணத்தினால்தான் அங்க போக வேண்டிய சூழ்நிலை. திரும்பவும் சொல்றேன், அற்புதமாக தாம் தான் தான் மெய்ப்பொருள் உணர்த்தணும். இந்த ஆறு போல ஓட விட்டோம்னா ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன்மீகம் பிரம்மாண்டப்படுத்தி வச்சுட்டாங்க. ஆன்மீகம் பிரம்மாண்டமே கிடையாது. யதார்த்த வாழ்க்கை தான் பிரம்மாண்டம். ஹாஸ்பிட்டல் எதுக்கு போறோம்? ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை போய் போறோம். அட்மிட் ஆகுது. எங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல் கும்பலா இருக்கு. முடியாதவங்க அங்க போறாங்க. ஆன்மீக அமைப்புங்க சரி, மாணவர்களை மண்டங்களுக்கு சரி, ரொம்ப பேர் எதுக்கு வராங்க? பிரச்சனை இல்லைன்னா இங்க என்ன வேலை? 99% பேர் ஏதாவது பிரச்சனையை போக்கத்து வராங்க. ஒரே 1% மக்கள் மட்டும்தான் தன்னை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஏக்கத்தோடு இங்க வராங்க. அத்தனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் போனாங்க, சரியா போயிடுச்சா? வீட்டுக்கு வந்துட வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல் தங்கி இருக்க முடியுமா? அதே போலதான் ஆன்மீகத்திலே ஆன்மீகம் அது அத்துணையுமே நம்முடைய நல்வழிப்படுத்துவதற்காக, சரியான தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக, செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே பர்மனண்டா தங்கிடக்கூடாது. ஆன்மீகத்தை பொறுத்தவரை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு செயல் எக்கச்சக்கமா உலகத்தில் என்னென்ன செய்யணும், எப்படி இளைஞரை நல்வழிப்படுத்துவது, அந்த மாதிரி திங்க் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறேன்னா இது ஒரு செயல். ஆனா
நம்ம பொறுத்தவரை ஆன்மீகமே க்ளோஸ் பண்ணி அந்த அளவுக்கு தெளிவா நிறைவாக நாம தான் பொருள் பரம்பொருள் அப்படிங்கிறத தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப எத்தனை தனி மனிதர்கள் மாறுகின்றார்களோ அதே போல்தான் இந்த மாதிரி இயற்கை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, துன்பகரமான நிகழ்ச்சி நடக்காம இருக்கும். வேற வழியே கிடையாது. அவரு சொல்றதுதான் வேத வாக்கு. வேதாத்திரி தான் வேத வாக்கு. அப்ப எத்தனை தனி மனிதன் அமைதி பெறணும், அதை மாற்றணும்னா முதலாவதா நாம அந்த அமைதி பெறணும். உண்மையாகவே எதுவுமே இல்லாம நெருடலே இல்லாம அதுக்கு ஒரே வழி ஆர்போல் ஓட விடுவதுதான். ரைட். அடுத்து போதை இல்லாத தமிழகம். நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இளைஞர்களை நம்ம பாதுகாப்போம், அவர்களை நன்கு வாழ்த்துவோம், வழி நடத்துவோம். ஒரு 10 தெரிந்த இளைஞர்களை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி பேசுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. அவங்க கேட்கலான்னு பரவாயில்ல, நம்முடைய வேலை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த நேரம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. மனதை ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா அப்படியே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி உங்களுக்கு எப்படி எப்படி எந்த மாதிரி எப்படி வேற வழியில போகக்கூடாது, நல்ல வழியில போகணும். இந்த சமுதாயத்துக்கு இவங்க என்ன 100 பேர் 1000 பேருக்கு நம்ம எவ்வளவு அதிகமா அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உணர்வை எப்படி கொடுப்பதுன்னு அறிவை கொண்டு நம்ம வந்து பண்ணணுங்க. நமக்கு இயற்கை வழி நடத்துங்க, நல்லா செய்யலாங்க. நம்ம அத்தனை பேரும் இணைந்து மகரிஷிகள் கண்ட ஒரு புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும், என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நாம் அனைவரும் தவ நினைவிலேயே ஐயாவை வாழ்த்துவோம். உலகநல தொண்டன் மனோகரன் ஐயாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இன்றைய உரை மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. சாமிஜியோட ஒரு பாடல்ல கடைசி வரி அந்த இதுவே தலைப்பா வச்சு இன்னைக்கு உரை கொடுத்தீங்க. மிகவும் சிறப்பா இருந்ததுங்கய்யா. ஐயாவோட இன்றைய உரையில இருந்து சில குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். ஐயா ஃபர்ஸ்ட் சுவாமிஜியோட கவியில இருந்து ஆரம்பிச்சாரு. வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் எனை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிக்கும் பொருளாய் உள்ளேன். சேதித்த அண்ட கோடிகளுக்கு கருப்பொருளாய் பிறப்பிடமாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுயநினைவில் அகத்துணர அவரும் நானும் ஒன்றே. சுவாமிஜியோட கவி மிக சிறப்பா இருந்தது இல்லையா? ஐயா, இன்னைக்கு ஐயா வந்து 6 போல ஓட விடன்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறமா அதை முடிக்கும் போது 6 போல ஓட விடணும்னு ஐயாவோட இதுல நிறைவு செய்தாரு. அப்ப சுவாமிஜி வந்து தன்னை ஐயா எக்கோ அடிக்குது, வாருங்க. வாழ்க வளமுடன். இல்லங்க, ஏதோ இது நெட்ல என்ன இதுன்னு தெரியலங்க. நல்லா இருக்கு. சரி, வாழ்க வளமுடன். வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் மெய்ப்பொருள் தான் இந்த பரம்பொருள், இறையை தவிர வேற ஒண்ணும் இல்ல, அதுதான் இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதுதான் நம்மளுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா சுவாமிஜியோட கர்மயோகத்துல மெய்ப்பொருள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாம் வல்ல ஆற்றலாவும் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியதாக அதுதான் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் அதுதான் இருக்கு, அதை உணரணும், உட்பொருளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மனம் வந்து நிமிஷத்துக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான், அப்படி இல்லைன்னா அது உள்ளபடி அதுக்கு தெரியும். ஆனா அது ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறதுனாலதான் அது இருக்கிறது, அது உள்ளது வந்து அது சரியா உணர முடியல அப்படின்னு ஐயா சொன்னாங்க. எல்லாவற்றையும் பிடித்து வைக்காம விடணும், அப்பதான் எல்லாத்தையும் பிடிக்க வைக்காம இருக்கணும், அப்பதான் அனுபவமும் ஓடிடும் அப்படின்னு ஐயா இது பண்ணாங்க. அப்புறம் மகரிஷி ஐயா வந்து ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி, எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய பயிற்சி அப்படின்னு. ஒரே ஒரு மெய்ப்பொருள்ல இருந்துதான் எல்லாமே வந்திருக்கு, பஞ்சபூதங்கள்ல இருந்து
மனுஷனாக வந்திருக்கு. அத அத வந்து நீங்க அப்பப்ப நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஐயா அத நான் செய்திருக்கேன் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அப்ப சித்தர்கள் வந்து சூட்சுமமா இருந்து அவங்களோட ஆற்றல குடுத்து இந்த உலகத்த வந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு. சுவாமிஜி வந்து தன்ன விட எல்லாருமே உயர்நிலைக்கு போகணும்னு தான் மகரிஷி சுவாமிஜி வந்து ரொம்ப விரும்பினாரு அப்படின்றது ஐயா இதுல பதிவு பண்ணாங்க. அ அ அ அ அப்புறம் சுவாமிஜி ஒண்ணு அடிக்கடி சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஐயா சொன்னது வந்து, "என்னுடைய அறிவுக்கு எட்டியத எல்லாத்தையுமே சொல்றேன். உங்க அறிவுக்கு ஏத்துக்கிட்டா அத ஏத்துக்கங்க. இல்லைன்னா விட்டுடுங்க. இதனால உங்களுக்கும் கஷ்டம் இல்ல, எனக்கும் எந்த கஷ்டமும் இல்லன்னு" சாமிஜி சொல்றதா ஐயா நஷ்டம். இது சொன்னாங்க. நஷ்டம். 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 மன்னிச்சுக்கங்கய்யா. நஷ்டம் இல்ல. மன்னிச்சுக்கங்கய்யா. அ எல்லாத்தையுமே ஆறு போல ஓட விடுங்க. பிடித்து வைக்காதீங்க. அப்பதான் விருப்பு, வெறுப்பு இல்லாம இறைவனே எல்லாத்துக்கும் விளைவா வரான். அத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அ எல்லாத்தையும் இருக்கின்ற நாள் வரை நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கணும் அப்படின்றது. மெய்ப்பொருள் வந்து தான் இயற்கை தான் தூய்மைப்படுத்துற இது வந்து தன்னகத்தே அது வச்சிருக்கு அப்படின்றத சொன்னாரு. அ அப்புறமா ஐயா நிறைவா சொன்னது வந்து, நம்ம வந்து நம்ம தாழ்வா நினைச்சு எப்பவுமே இது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு விடணும். எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா இதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடைசியா ஐயா பதிவு பண்ணது, எப்பவுமே ஐயா சொல்றது, "போரில்லா நல்லுலகம், போதை இல்லாத தமிழகம்" அப்படின்றது. அ அப்புறம் இந்த அ இந்த போரில்லா நல்லுலகத்துக்காக ஐயா என்ன சொல்றாரு, அந்த அறிவின் இயலாமை எல்லார்கிட்டயும் இருக்கு. அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லாத்தையும் விட்டுடணும். அப்புறமா வந்து சுத்த வலி தான் மனம் கிடையாது. அது வந்து விளைவா தான் வந்துட்டுருக்கு. தனி மனிதன் தான் அமைதி பெறணும் அப்படின்ற ஆறு போல எல்லாத்தையும் ஓட விடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகத்தால தான் நம்ப வந்து நல்வழிப்படுத்தணும். செயல் விளைவுன்றத புரிய வைக்க முடியும் அப்படின்றாரு. ஆன்மீகம் ஒண்ணுதான் இது. அப்புறம் போதையில்லா தமிழகத்திற்கு இளைஞர்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னு ஐயா சொன்னாரு. அப்புறம் வேதாத்ரி தான் வேத வாக்குன்னு சொல்லி ஐயா நீங்க இன்றைய உரையை நிறைவு செய்திருக்காங்க. ஐயாவோடது. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.